அந்த கொள்குவாரிகள் என்னோட கவனத்துக்கு வரும்போது உடனடியாக அந்த துறையோட அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் சார்ந்த தொகுதியில் இந்த கல்குவாரிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதில் முறைகேடாக வந்து கடந்த ஆட்சிகளில் இருக்கும்போது முறைகேடாக அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதை தொடருது அப்படின்னு சொல்லி என் தொகுதி மக்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது ஏடி மைன்ஸ்லேருந்து வந்து இது எல்லாமே அளந்திருக்காங்க. அதாவது ட்ரோன் மூலமாக இது எல்லாமே அளந்திருக்காங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கல்குவாரிகள் மூடி இருக்கிறாங்க. ஸோ பட் இன்னமும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதை கண்டிப்பாக சரி செய்யும். இல்லை இப்போ நிறைய இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன்னா, என்னை பார்க்குறக்கு இந்த கல்குவாரிலாம் வந்தாங்க, வந்துட்டு நாங்கள் நியாயமாக தான் பண்ணுறோம், எங்களுக்காவது அனுமதி கொடுக்க சொல்லுங்கள். ஒரு 3 நாள் தான், இப்போ 100 கொல்குவாரிக்கு மேலே இருக்குங்களாமா. அதில் வந்து இப்போ 3 நாள் தான் செயல்பட்டு இருக்கு. நாங்களும் வந்து சரியாக தான் இருந்திருக்கோம், ஆனால் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எங்கிட்ட வந்தாங்க. அதை வச்சு சொல்கிறேன், க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு இப்போ தான் தகவல் தெரியுதுன்னா உண்மையாக எனக்கு தெரியல. அங்கே ஒருத்தர் அனுப்பி அவரோட என்ன கோரிக்கையோ, நியாயமான கோரிக்கையை நிச்சயம் இந்த மக்கள் செய்யும். அவர் என்ன நினச்சி உண்ணாவிரதம் இருக்காரோ அதே எண்ணத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் அது கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க போகிறோம். நான் எங்கே லீவு கேட்டேன், இங்கே வீடியோ காட்டுங்க பார்க்கலாம். நான் சொன்னது என்னதான் இருந்தாலும் அந்த எத்தனையோ சட்டசபையில் எத்தனையோ அந்த முன்னாள் அமைச்சர் எல்லாம் எம்ஜிஆர் பாட்டு பாடி இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து அப்படி எடுத்துக்குவீங்க, நாங்கள் எங்களை மட்டும் ஏன் அப்படி பார்க்குறீங்க? எங்களுக்குன்னு ஒரு தனி உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும்ல. என் தளபதி எனக்கு என்றைக்குமே தளபதி தான். ரெஸ்டோ பாரு, நான் நேற்று கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த துறை இப்போ கூட நீங்கள் இந்த பல ஒயின் ஷாப் பக்கம் போயிருந்தீங்கன்னா அங்கே ரொம்ப சண்டை போட்டு கையை ஒரு 100 கை உள்ளே இருக்கும். அந்த சேல்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பாவம், அவர் வெறும் பனியனோட அவர் அங்கே இருப்பார். அப்புறம் அந்த கடைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பூரா ஒரு குப்பை மேடாக இருக்கும், டம்ளர் கிடக்கும், அங்கே 2 பேர் படுத்துருப்பாங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்களா? இதை அப்படியே கண்டுக்காமல் சரி இது நல்ல முறையில் வச்சுட்டாங்க, அதையே மெயின்டைன் பண்ணலான்னு போயிட முடியுமா? ஸோ அப்போ இந்த துறையை ஒரு சரி செய்யணும், சீரமைக்கணும், அதுக்கான முயற்சி எடுக்கணும் தான் தமிழக வெற்றி கழக அரசு ஒரு முயற்சி எடுத்துச்சு. அந்த முயற்சியோட அந்த விவாதத்தில் நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டதில் சிலர் ரெஸ்டோ பார் மாற்றலாமா அப்படின்னாங்க, சிலர் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாமான்னாங்க, சிலர் வந்து டாஸ்மாகே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்றிடலாமான்னாங்க, சிலர் டாஸ்மாகே எடுத்துட்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஸோ இப்படி ஒரு அந்த எங்களுக்குள்ள ஒரு கலந்துரையாடலில் அந்த ரெஸ்டோ பாருங்கிற வார்த்தை மட்டும் யாரோ கேட்ச் பண்ணிட்டாங்க, வெளியே வந்து சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா, அந்த நீங்கள் எப்படி அந்த ரெஸ்டோ பார் பிரச்சனையோ அந்த மாதிரி இப்போ தனியார் மயமும் இது ஒரு கலந்துரையாடலில் இருக்குது. இதோட முடிவு சீக்கிரம் வரும்.